நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் ஓவர் ஹெட் டேங்க், தண்ணீர் தொட்டி அல்லது இப்போ மல்டிபல் காம்ப்ளெக்ஸில் பெரிய பெரிய ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் கிரவுண்டில் இல்லாமல் மேலெல்லாம் கட்டுறாங்க. இதை கட்டலாமா? இதனால் என்ன நடக்கும்? சார், நாங்களும் ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்கோம், நாங்களும் ஒரு ஸ்விம்மிங் பூலை மேலே இன்டோர் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோம், அது வைக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேங்க்கு நம்ம ஒரு இந்த 500 அடி வீட்லேருந்து போகலாம். அதுக்கப்புறம் இந்த பணக்கார கதையை பேசலாம். பாருங்கள் நேர்களே, வடக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால், சின்ன வீட்டில் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு சின்டாக்ஸ் டேங்க் வாங்கியாந்து போடுவீங்க வடக்கில். அது என்ன கலர் வாங்குவீங்க? 99% வாங்குறவங்க எல்லாமே கருப்பு கலரில் பிளாஸ்டிக் டேங்க். அது எந்த பிராண்ட் இருந்தாலும், நம்ம ஒரு சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, எந்த பிராண்ட் இருந்தாலும் வாங்கியாந்து போட்டுடுவோம். அந்த பிளாக் கலர் டேங்க் நார்த்தில் இருந்ததுன்னா இமீடியட்டாக அதோடைய எஃபெக்டை புரிஞ்சுக்கணும். என்ன எஃபெக்ட்? கடன் சேரும், மனைவிக்கு மூட்டு வலி வரும் வடக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால். இது நமக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். பாருங்கள், வடக்கு திசை தண்ணியின் திசை, ஆனால் தண்ணீர் பூமிக்கு அடியில் இருக்கணும், கிரவுண்டில் இருக்கணும். கிரவுண்டில் தான் நீங்கள் வாட்டர் டேங்கை கட்டணும், தவிர மேலே கட்டக்கூடாது. மேலே கட்டினீங்கன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் வடக்கில் எப்பொழுதுமே கட்டக்கூடாது. இப்போ கொஞ்சம் பெருசாக வந்துட்டோம், பங்களாவும் 5 ஸ்டார் ஹோட்டல்லையும். நார்த்தில் ஸ்விம்மிங் பூல் இருந்தால் அதில் நம்ம தண்ணி வச்சா தண்ணியுடைய வெயிட் இருக்குது. நார்த்து எவ்வளோ வெயிட் அதிகமாக இருக்கோ அவ்வளோ நமக்கு ஹிருதயத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த வாட்டர் டேங்க் ஆர் இந்த ஸ்விம்மிங் பூல் ஓவர் ஹெட்டில் நார்த்தில் இருந்தால் நமக்கு ஹிருதய நோய், மனநோய், சுவாச நோய், பண பிரச்சனை. இப்போ நான் ஒரு பங்களாவை பார்க்குறது போனேன். அந்த பங்களாவில் ஓவர் ஹெட் டேங்க் மாதிரி வச்சு பெருசாக ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், சார் இந்த வீடு லோனில் இருக்கான்னு கேட்டேன். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க அப்படின்னாரா. நீங்கள் வாஸ்து சொல்லிட்டு போங்க சார், இதெல்லாம் என்ன சார் கேள்வி? இல்லைப்பா, இந்த வாட்டர் டேங்க்கு மாதிரி பெருசாக ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கீங்க, ஒரு கிட்டத்தட்ட 100 ஃபீட்டுக்கு கட்டியிருக்காங்க. 100 ஃபீட்டுக்கு கட்டியிருக்காங்க. என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த வீடை இவங்க 3 பேங்க்கில் இல்லை டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு வச்சுட்டாங்க. கணவனும் மனைவியும் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. ஒரு 1.5 வருஷம் இருந்துட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் அது கடனை ஓவர் அதிகமாக ஏமாற்றலாம் என்ற திட்டம். ஏனென்றால் தண்ணி பெருசாக இருக்குது, பெருசாக சம்பாரிச்சிடலாம், பணம் வந்துடும் அப்படின்னு. இங்கே வெயிட் அதிகமாக கூடிடுச்சு, தெற்கு காலியாக இருந்திருக்கு, கடன் வந்துடுச்சு, ஜெயில் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னாங்க, என்ன சார்? நான் சொன்னேன், ஃபஸ்ட்டுப்பா ஸ்விம்மிங் பூலை மூடிடுங்க, அந்த ஸ்விம்மிங் பூலை மூடிட்டு அண்டர் கிரவுண்டில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னேன். டேங்கெல்லாம் கட்டினாங்க. இப்போ ஒரு அளவுக்கு சுமாராக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதாவது தண்ணீர் அதாவது நன்மை கொடுக்கும் பொருளும் சரியான இடத்தில் இல்லை என்றால் அது நெகட்டிவ் எஃபெக்டை காட்டும். ஸோ வடக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கலாம், ஆனால் பூமிக்கு அடியில் இருக்கலாம். ஓவர் ஹெட் டேங்க் மேலே இருக்கக்கூடாது. இருந்தால் அது தீமை தான் செய்யும்.
இவங்க ஜாதகத்தில் எல்லாமே ஓவர் எக்ஸால்டட் கிரகங்கள் 1-2 திரும்பி ஆப்போசிட்டில் பார்க்கும். உச்சகிரகனை பார்த்தால் இவங்க நினைப்பாங்க, நான் தான் ஏன் ராஜா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தசைகள் வரும்பொழுது அது தூக்கி போட்டுடும். அதுதான் பிரச்சனை கொடுக்கும். அதனால் நம்ம ஒரு வீடை கட்டும் பொழுது எப்பொழுதுமே மேல் மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டக்கூடாது. அதுவும் வடக்கு திசையில் கட்டக்கூடாது. வடக்கு திசையில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது. அதுவும் கொஞ்சம் வடமேற்கெல்லாம் தண்ணீர் தொட்டி போயிடுச்சுன்னா அது மூட்டு வியாதி எல்லாமே கொடுக்கும். அது நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா சந்தோஷமாக வாழணும் இல்லையா? சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் வடக்கு திசையில் மேல் மாடியில் தண்ணீர் தொட்டி ஸ்விம்மிங் பூல் வைக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.